Hi friends, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் நியூ சிலபஸ்ட் பேஸ்டு புக்கு சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட A3 புக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ புக்கு வாங்கியாச்சு. இது வந்துட்டு ஹஸ்பண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குரூப் 2 மெயின்ஸுக்காக வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ண போகும்போது இந்த புக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ புக்கு வந்து எனக்கு இல்லை. ஸோ என்னோடய புக்கு என்னோடய ஹஸ்பண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ படிக்கிறதுக்கு புக்கு இல்லை, மொபைலில் தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால புக்கு வந்துட்டு வேணும் அப்படிங்கிறக்காக வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ரிவ்யூ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ புக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இண்டெக்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்குது. ஸோ இலக்கண பகுதி, சொல்லகராதி, எழுதும் திறன், ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் வந்துட்டு எங்கே இடம் பெறும் அப்படிங்கிறத ஃபுல்லாக முன்னாடி கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட காஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 485 சம்திங், 485. எம்ஆர்பி வந்துட்டு 917 போட்டிருக்காங்க. ஸோ அகாடமியில் போய் தான் வாங்கினோம். ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. அண்ட் நிறைய பேர் இந்த புக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இயர் புக்கு, சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட இயர் புக்கு. ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் புக்குங்க. ஸோ எந்த வருஷத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா Jan 24 to Jan 25, ஜனவரி 2024 டு ஜனவரி 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கு நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் தான். நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் இண்டெக்ஸ் பேஜ் காமிச்சிட்றேன். இண்டெக்ஸ் பேஜ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஸோ எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். ஸோ என்னென்ன டாபிக் ரிலேட்டட் இருக்கோ அது ரிலேட்டடாக எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்கு தான் இது. ஸோ ரிசர்வ் வங்கி, தேர்வு நோக்கில் பிற முக்கிய தலைப்புகள் போட்டு அவார்ட்ஸ் கொடுத்தது, ஒப்பந்தங்கள், நியமங்கள், விளையாட்டு சம்மந்தமான டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கு உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேஜு. ஸோ உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரியும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த புக்கு வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது அதில் இன்க்ளூடடாக இருக்கக்கூடிய சிலபஸ்ட் பேஸ்டு புக்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த டெஸ்ட் பேட்ச்லேயே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 குரூப் 2 மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னா சுரேஷ் பாடசாலை அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அது புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்லேயே வந்துட்டிங்க அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸுக்கு என்கொயரிக்கு ஏதாவது ஒரு பிரான்ச் நம்பர் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி கேளுங்க. ஸோ உங்கள் நியர்பை பிரான்ச்சுக்கு கேட்டுட்டு அந்த அகாடமியில் கூட நீங்கள் போயிட்டு அந்த பிரான்ச்சில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு புக்கு அவைலபிளாக இருக்கா, இது வந்து செப்ரேட்டாக கிடைக்குமா, இல்லை ஏதாவது பேட்சில் ஜாயின் பண்ணால் தான் இந்த புக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகுமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் அது மூலிமா கேட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு சுரேஷ் பாடசாலை ஆப்பில் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன புக்ஸ் சிலபஸில் வருதோ அதில் எல்லாமே இன்க்ளூடடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த புக். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இந்த புக்கு எப்படி வாங்குறது, தனியாக வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, எப்படி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோலேயே சரி இந்த புக்கை பற்றியும் சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட நியூ சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட்டு புக்கு உங்களுக்கு வந்துட்டு இது A3 சைஸில் இருக்கும். ஸோ A3 சைஸ் அப்படிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது. குரூப் 4 வந்துட்டு A4 சைஸ் தான் எல்லாமே இருக்கும். இது வந்து ஃபுல் லாங் சைஸ் நோட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோட் எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு புக் இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்குது புக்கு.
ஸோ புக்கு கண்டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் புத்தா புக் நல்லாயிருக்கா இல்லை A3 புக்கு சுரேஷ் அகாடமியோட புக் நல்லாயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம்தான். எந்த புக்கு உங்களுக்கு வந்துட்டு ப்ரிஃபர் நல்லாயிருக்கோ இல்லை சிலபஸ் பேஸ் கொடுத்துருக்குற டாபிக் வந்துட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு எந்த இயர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறபடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இலக்கண குறிப்பு, ஒருமை பன்மை எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இது வந்துட்டு பொருள் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக கிட்டத்தட்ட எத்தனை பேஜ்? 1 2 3 4 5 பக்கம் வருதுங்க. ஸோ டெய்லி ஒரு பேஜ் கவர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் இதில் இருக்கிறத வந்துட்டு அப்படியே டைரெக்டாக வந்துட்டு இப்போ பிரித்தெழுதுக, சொற்பொருள் இதெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக படிக்காமல் நம்ம வந்துட்டு புக்கில் ஒரு டைம் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கு வந்துட்டு நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலது வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருக்கலாம், ஒரு சிலர் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் புக் ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது தெரியாது. ஸோ புக்கில் என்ன கொடுத்துருக்குறோமோ அதை கண்மூடித்தனமாக நம்ம ரீட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது பார்த்திங்கன்னா சொல்ல வராது, எதிர்ச்சொல் எடுத்துழுதல். ஸோ ஒரு எதிர்ச்சொல் அறியவோ பொருள் தருகவோ எந்த பேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 4 pages 5 pages வருது. ஸோ உங்களுக்கு ஓவர்வியூ காமிச்சிட்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா பிழை திருத்துக சிலபஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட விருப்பம்தான் எந்த புக்கு வாங்கி படிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட விருப்பம்தான். ஸோ அடுத்தவங்க மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா வாங்கிட்டு நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ அவங்க சொன்னதுனால தான் வாங்கினோம், இது வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நம்ம படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும், டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்களே வந்துட்டு டிசைட் பண்ணி வாங்கிக்கோங்க என்ன புக்கு வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த புக்கோட PDF வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்காக ஒவ்வொரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தெரில அப்படின்னாலும் நீங்கள் அதில் கூட போய் பார்த்துக்கலாம். ஒரு டாபிக் தெரில அப்படின்னா அவங்க சொல்லி கொடுக்கும்போது நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், பள்ளிக்கல்வித்துறை எப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் எப்படி இருக்குது அண்டு புக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்துட்டு என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி டாபிக் வைஸு கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கு பிடிச்சிருந்தவங்க தான் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லீவ் பண்ணிடுங்க, இருக்க புக்கை வச்சே வந்து எழுதுங்க. ஸோ இது வந்துட்டு இலக்கியம் தமிழ்நாடு தமிழ் தொண்டும். ஸோ இலக்கியம் திருக்குறள் வந்துட்டு அப்படியே திருக்குறள் இருக்கக்கூடிய டாபிக் கண்டென்ட் என்னவோ ஃபுல்லாக அதை கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வேறு எங்கேயும் போய் படிக்க வேண்டியதில்லை. சொற்பொருள் பொருள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு திருக்குறள். ஸோ உங்களுக்கு புக் இப்படி தான் இருக்குது. பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. எந்த புக்கு ஆர்டர் பண்ணாலும் சரி, ஆர்டர் பண்ணுறது வந்துட்டு முக்கியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாங்கி படிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ புக்கு வாங்குறது என்னமோ நமக்கு எக்ஸைட்மெண்ட்டோடு வாங்கிடுவோம். பட் அதுக்கப்புறம் அதை கையாளுற விஷயந்தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு பேசிக் திங் ஃபஸ்ட்டு நீங்கள் புக்கு 6th to 12th வரைக்கும் இருக்க புக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இதில் இருக்கிறது அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம போய் அப்படியே குருட்டு மனப்பாடம் பண்ணாமல் அதில் வந்துட்டு புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அதில் இருக்கிறது வந்து இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கு படிச்சிங்கன்னா மட்டும்தான் அது தெரியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.